வணக்கம் உறவுகளே, இது உங்கள் சேனல் XMR அஃபிஷியல். உங்கள் குழந்தை இப்போ சமீபம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்போனா இந்த பதிவு உங்களுக்கு தான். ரொம்ப பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்க. ஒரு பிஎம் ஸ்காலர்ஷிப், அதாவது பிரதம மந்திரி ஒரு ஸ்காலர்ஷிப் அறிவிச்சிருக்காங்க. அறிவித்து இப்போ ஒரு 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இதற்கு லாஸ்ட் டேட் வருகின்ற அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணி சலுகைகளை பெற்றுக்கொள்ளவும். சரிங்களா? அதுதான் இந்த பதிவின் நோக்கம். ஏன்னா தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இந்த பிஎம் ஸ்காலர்ஷிப்பை எல்லோரும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள சில குறிப்பிட்ட மக்கள் இதை பயன்படுத்துகிறீங்க. மற்றவர்கள் யாருமே இதை அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. ஸோ என்னுடைய இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சேரணும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வாங்க விரிவாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்காலர்ஷிப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும். இந்த ஸ்காலர்ஷிப்பு ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் புதிதாக யூடியூப்லாம் போயிட்டு அதிகமாக விளம்பரம் வருது. இப்போ தான் இருந்தும் மக்கள் அதை பயன்படுத்த தவறிவிட்டுகிறீர்கள். சரிங்களா? அதுவும் இப்போ உங்கள் குழந்தை ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பிஇ, எம்இ, எம்டெக், மெடிக்கல், ஃபார்மசி, நர்சிங், அப்புறம் லாவில் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் இருக்குது எக்கச்சக்கமாக. இன்னொன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஸ்காலர்ஷிப்பை கவர்மெண்ட் அளிக்குது. ஸோ அந்த பயனை நீங்கள் அடையணும். இந்த ஸ்காலர்ஷிப்பை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ப்ரீ மெட்ரிக், இன்னொன்று மெட்ரிக். அதாவது 9 முதல் 10ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பும், 11 முதல் அப்புறம் ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு கேட்டகரிலையும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸ்காலர்ஷிப் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் படிக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படின்னா மாதந்தோறும் 3000, அதாவது 2500லேருந்து 3000 ரூபாய்க்குள்ள மாதந்தோறும். அப்போனா 12 மாதத்திற்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த ஸ்கூலிங் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது இந்த 9லேருந்து 10 சொன்னேனே, அவர்களுக்கு அவங்க மார்க் 60% எபோவ் இருக்கணும் மார்க் கண்டிஷன்ஸ். அதே போல் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கும் மார்க்கு தேவை, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் தேவை. ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பின்ன விளக்கமாக பேசுவோம். அந்த கட் ஆஃப் மார்க்கை பற்றி பேசினா அதிகமாக நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் தேவை. சரிங்களா? இன்னொன்று இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிளா இல்லையா என்பது மட்டும்தான். இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ண நீங்கள் எலிஜிபிளா என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஸ்காலர்ஷிப்பு உள்ளது. சரிங்களா? லைக் எப்படின்னா, டிரைவர்ஸாக இருக்காங்களா, அவர்களுக்கு ஒரு விதமான ஸ்காலர்ஷிப்பும், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பாக இருக்காங்க, அதாவது டிசேபிள்டு இருக்காங்கள்ல, அவர்களுக்கு ஒரு இதுவும், வறுமை கோட்டில் உள்ளவர்களும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்காலர்ஷிப்புக்கு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அறிவித்துள்ள ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்காது இந்த ஸ்காலர்ஷிப். இந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் போகணும். அதாவது வெப்சைட் கீழே உள்ள வெப்சைட்டை பாருங்கள், www.scholarship.gov.in. இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதில் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைடில் பாருங்கள், போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணி எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய மார்க், நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதற்கு முன்பு ஏதாவது ஸ்காலர்ஷிப்காக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, இல்லை எங்கேயாவது சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, எங்கேயாவது கிடைத்திருக்கா, இந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுக்க வேண்டிய வரும். அப்புறம் ஃபைனலாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு காட்டும். ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்காலர்ஷிப் காமிக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் சப்மிட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் எலிஜிபிள் இருக்கு நீங்கள். ஸோ இதை 3 விதமாக அப்ளை பண்ணலாம். யார் பண்ணலாம்னா, ஒன்று நீங்கள் பண்ணலாம், அதாவது யார் ஸ்டூடெண்ட்டோ அவர்கள் பண்ணலாம். இல்லை பேரண்ட் பண்ணலாம். சரிங்களா? அவர்கள் பண்ணலாம். இல்லை என்றால் இன்ஸ்டியூஷனே பண்ணலாம். அதாவது எந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கிறீங்களோ அவர்கள் சில குழந்தைகளை இவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த கண்டிஷனில் இந்த 3லேயும் சப்மிட் பண்ணணும்.
இந்த சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன மெயின் ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு ஓடிஆர்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ண வேண்டி வரும். அது வந்து ஆதாரை பேஸ் பண்ணி ஒரு ஓடிஆர் ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிஆரை வச்சு தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளக்க நீங்கள் அடுத்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? ஓகே, நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு உடனே கிடச்சிருமா? அதுவும் இல்லை. அதுலேயும் 3 வகையான வெரிஃபிகேஷன் உள்ளது. INO இன்ஸ்டிடியூஷனல் நோடல் ஆஃபீஸர், அடுத்து வந்து DNO டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸர், அடுத்து வந்து SNO ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர். இந்த 3 விதமான வெரிஃபிகேஷனை முடித்தால் மட்டுமே உங்களுடைய அப்ளிகேஷன் முன்னாடி போய் ஃபைனல் சப்மிஷன் ஆகி உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இந்த அமௌண்ட் மாதமாக தான் கிடைக்குமா இல்லை மொத்தமாக கிடைக்குமா? மொத்தமாக தான் கிடைக்கும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரில் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு ஆட் ஆயிரும். மக்கள் இன்னொன்று ஒரே முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணும்போது எந்த விதமான தவறுகளும் அதில் இருக்கக்கூடாது. ஸ்காலர்ஷிப்புக்காக நம்ம ஏதாவது மாற்றங்கள் பண்ணி செஞ்சோம் என்றால் அது எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிடுவோம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து இந்த 3 விதமான வெரிஃபிகேஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷனல் வெரிஃபிகேஷன் சொன்னேன். அது என்னென்னா, ஒரு காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே ஒரு குழந்தை படிக்குதுன்னா அந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஓகே இந்த பையன் படிக்கிறான், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணி அடுத்த வெரிஃபிகேஷன் அனுப்பினால் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸர்கிட்ட போவாங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷனல் பண்ணி அனுப்பியிருக்கே இது கரெக்டானு சொல்லிட்டு ரீசெக் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர். இந்த 2 மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, INOவும் DNOவும் வெரிஃபிகேஷன் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி ஃபர்தராக அனுப்புகிறது தான் இந்த ஸ்டேட் நோடல் ஆஃபீஸருடைய வேலை. அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? இவ்வளவு இருக்குது. அதே போல் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு இதிலெல்லாம் எந்த விதமான பேர் மாற்றங்களும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. சப்மிட் பண்ணதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் அந்த அப்ளிகேஷன் ஃபர்தர் மூவ் ஆகாது, அங்கேயே இருந்துடும். சரிங்களா? இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஒரு சுலபமான முறையில் தான் சொல்கிறேன். நீங்கள் யார் எலிஜிபிளோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன், செல்ஃப் ஃபினான்ஸில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லா காலேஜுக்கும் இது வந்து ரெக்கக்னைஸ் கொடுக்கறது இல்லை. அதாவது நீங்கள் சர்ச் பண்ணும்போது நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அப்படி உள்ளவர்கள் தான் பண்ண முடியும். ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவனுடைய யூஐடி நம்பர்லாம் கொடுப்பாங்க. அதாவது அந்த காலேஜுடைய யூஐடி நம்பர்லாம் கொடுத்தா தான் அந்த யூஐடி நம்பருக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபர்தர் ரெஃபர் ஆகும். அங்கே பார்த்துட்டு அங்கே இன்கேஸ் லேட் ஆச்சுனாலும் நீங்கள் போயிட்டு அந்த இன்ஸ்டியூஷனில் போய் சொல்லலாம், சார் இப்படி அனுப்பியிருக்காங்க, நீங்கள் பார்த்து சரி வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபர்தர் மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படியே ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ப்ராசஸையும் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸையும் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்களே நேரடியாகவே பார்த்துக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபைனல் ஆச்சா இல்லையா, வெரிஃபை ஆச்சா இல்லையா, எதுக்கு பிரச்சனை, ஏன் நிற்கிது இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, ரீசப்மிட் பண்ண முடியுமா, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான பயம் இல்லாமல் உங்கள் குழந்தையுடைய படிப்பு செலவுகளை ஓரளவு கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதை வாங்கி யூஸ் படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? காலேஜில் படிக்கிற குழந்தைகள் உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் மெயின். சரிங்களா? நீங்கள் வாங்குகிற மார்க்கு மெயின். நீங்கள் அதில் எழுத போகும்போது உங்களுடைய மார்க்கை நீங்கள் வந்து அதில் காட்ட வேண்டியது வரும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் காட்டணும். நீங்கள் காட்டும் போது தான் நீங்கள் அதை சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில அப்ளிகேஷனோட உங்கள் காலேஜில் படிக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி, நீங்கள் காலேஜில் படிக்கிறதுக்காக ஒரு அத்தாட்சி அங்கே கேட்பாங்க. ஸோ அதற்காக உங்களுக்கு ஃபார்மேட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் சைன் பண்ணி உங்களுடைய HOட்ட சைன் பண்ணி கொண்டு போய் அதிலே சப்மிட் பண்ண வேண்டிய வரும். சரிங்களா? உங்களுடைய மார்க் ஷீட்ஸு என்னென்ன கேட்குறாங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது வரும். சாஃப்ட் காப்பியில் பண்ணணும், வித் அட்டஸ்டேஷன் இருக்கணும். ஒவ்வொரு காப்பிலையும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் சுப்பீரியர் ஆஃபீஸருடைய இருக்கணும், உங்கள் காலேஜுடைய உங்கள் ஸ்கூலோடைய இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபர்தர் மூவ் ஆகும், எந்த விதமான தங்குதடை இல்லாமல். இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு வழிமுறைகளை நான் சொல்லிட்டேன். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்பதை வந்து வருகின்ற வீடியோவில் நான் தர்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் போய்ட்டு முதலில் செய்ய வேண்டியது உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும். ஸோ நீங்கள் NPSலுடைய போர்ட்டலில் போயிட்டு
அந்த நான் சொன்ன www.scholarship.gov.in என்ற இணையதளத்தில் போங்க, செக் பண்ணுங்கள், உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ஃபர்தர் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.